அவுளை வச்சு நம்ம பச்சை புளி அவுள் உப்புமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கெட்டியான அவுள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு புளித்தண்ணி, நம்ம எந்த அளவுக்கு அவுள் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு புளித்தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அவுளில் தண்ணி 2 தடவை ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கெட்டியான அவுள் எடுத்தால் தான் உப்புமா வந்து உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் நம்ம கெட்டியான அவுளை எடுத்துக்கோங்க. நம்ம 2 தடவை கழுவிட்டோம். இந்த அவுளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ புளி தண்ணியை சேர்த்து நம்ம பெசரி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம அவுளை உப்புமாவை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், நல்லா பொரியட்டும். வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்குற அவுளை நம்ம சேர்த்துடலாம். அவுளை சேர்த்து நல்லா நம்ம வதக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மேலே கீழே நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அவுள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பச்சை புளி அவுள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான உப்புமா செஞ்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.